Taste the Daily. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அடுத்து நம்ம என்ன நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா உத்திராடம் அப்படின்ற நட்சத்திரத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த பக்கம் தனுசுல கொஞ்சமும் இந்த பக்கம் மகரத்துல கொஞ்சமும் அப்படியே எட்டி பார்த்து ரிங்கார் ரோசஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய சூரியனின் ஆகச் சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் தான். ஓகே, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகன் கோவில் என்னவாக இருக்கும்? ஏன் அங்க போய் நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சூரியன் அப்படின்னாலே பல விஷயத்துக்கு காரகத்தான். நான் சொல்லி கேட்பேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா மெடிக்கல். நோய் தீர்ப்பவன் யாரு அப்படின்னா சூரியன் தான். சூரியன் மகாவிஷ்ணுவின் சொரூபமாக கூட கருதப்படுகிறார் இல்லையா? நோய் தீர்ப்பவன் சூரியன். நிறைய சூரியன் நல்லா இருந்தால் தான் அவங்க டாக்டராகவும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் தான் டாக்டருக்கான ஒரு அமைப்பே வரும் அந்த குடும்பத்தில். நிறைய நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், தலைமைத்துவம் வேண்டும், நோய் பிணியிலிருந்து தீர வேண்டும், எல்லாமே அதுக்கு சூரியன் தான் காரணமாகவும் முதலாகவும் அமைகிறான். அப்ப இந்த சூரியனுடைய ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலில் போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், சரி நான் க்ளூ கொடுக்குறேன், ரொம்ப ஈஸி. எப்போ பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? அரசியல்வாதி. எப்போ பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? பிசினஸ் மேன். எப்போ பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? கவர்மெண்ட் செக்டர். எப்போ பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? டாக்டர்ஸ். அப்ப எப்பயுமே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாதானே நம்மளும் அந்த மாதிரிலாம் இயங்க முடியும். அப்ப சென்னையில பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துலதான் இந்த கோவில் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பார்க்கவே அவ்வளவு அழகா இருப்பாருங்க, அப்படியே குனிஞ்சு பார்க்கணும் அவரை. இவ்வளவுதான் முருகன். நம்ம 7 அடி முருகனும் மெட்ராஸ்ல சென்னை கிட்ட தான் இருக்காரு. இந்த இவ்வளவு 1/2 அடி முருகனும் இங்கதான் இருக்காரு. தெரிஞ்சிருச்சா? வள்ளலாரால் பாடப்பட்ட, வள்ளலாரால் ஆட்கொள்ளப்பட்ட முருகன் இங்கதான் இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? குமரகுருபர் பாடின ஒரு தலம், சிதம்பர சுவாமிகள் வந்த ஒரு இடம், நிறைய இந்த காலத்து பாம்பன் சுவாமிகளால் பாடப்பட்ட ஒரு தலம், நிறைய 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 இருக்கக்கூடிய, இன்றும் அருள் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்ம நிம்மதியை தரக்கூடிய, இவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் இவ்வளோ டிராஃபிக் ஜாம்லையும் சத்தமே வராம உள்ளுக்குள்ள அப்படியே மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தலம் ஒன்று உண்டெனில் அது வேற எதுவும் கிடையாது, பாரிஸ்ல இருக்கக்கூடிய கந்தக்கோட்டை முருகன் தான். இந்த முத்து வேளாண் தான், வேற யாரும் இல்லை. மீனாட்சி. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஒரு கோவில் இந்த கோவில் தான். ஏன் அப்படின்னா அந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இங்க இருக்கக்கூடிய அந்த பொய்கையில உங்களுக்கு ரொம்ப நோய் முடியல அப்படின்னா வெள்ளத்தை கரைச்சி விடக்கூடிய ஒரு நேர்த்திக்கடன் வழக்கம் இன்றும் உண்டு. தினம் 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 கோபூஜை நடக்கக்கூடிய ஒரு தலம் முருகன் கோவில்ல. கோபூஜையா? ஆமா. இதெல்லாம் என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் பீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நிறைய வருது உள்ள. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூர்த்தி இவ்வளவுதாங்க இருப்பாரு, ஆனா கீர்த்தி பெருசுங்க. இங்க மயில் இருக்காது முருகனுக்கு முன்னாடி. என்னது, ஏதோ ஒரு இடத்துல இங்க பார்த்தேன், நான் சொல்லியிருக்கேனே, அந்த படை வீடு மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, யானை இருக்கும் முருகனுக்கு முன்னாடி. சுயம்புவாக எழுந்தப்பட்ட முருகன். எப்பயுமே சுயம்புவா எழக்கூடிய முருகனுக்கு வலிமை ஜாஸ்தி. இவ்வளோ உண்டுங்க. உன்னி கிருஷ்ணன் மாதிரி அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணில் இருந்து பத்தாதுங்க, கண்ணை எடுக்கவே முடியாது அந்த இடத்துல இருந்து. அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கலாம், அந்த பரவசத்துல திளைச்சிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுலையும் ஆத்மா அலறாம ஒரு இடத்துல ஒடுங்குது அப்படின்னா கந்தக்கோட்டை முருகனை தவிர வேற எங்குமே இல்லை மெட்ராஸ். அந்த அளவுக்கு அவனுடைய ஒளி தத்துவம் என்பது மிகுந்த அளவுக்கு நம்ம இயக்கக்கூடிய ஒரு காரணியாக அந்த இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் அசைக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு மாசமும் ஓடி போயிடுவேன் நான். ரொம்ப 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 விசேஷமான ஒரு கோவில். வள்ளலார் இங்க இருக்கும்போது ஒரு 5 வயசுலயே முருகன் தடுத்தாட் கொண்டதாய் ஒரு வரலாறு உண்டு. அந்த தடுத்தாட்கொண்ட முருகன் யாரு என்றால் இந்த கந்தக்கோட்டத்து கடவுள் தான். திருவருப்பா எழுவதற்கான காரணமாக அமைந்த ஒரு கோவில். திருவருப்பா 8வது பாடல்ல ராமலிங்க அடிகளார் சொல்லுவார், ரொம்ப பிடிச்ச பாட்டு, எங்க போனாலும் அங்க ஓடி போய் பாடிட்டு வந்துருவேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உறவு வேண்டும்.
நிறைய வரி இருக்கு. ஆனா இந்த வரியை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வதனை நான் வாழ வேண்டும் அப்படின்னு ஒவ்வொன்னா வேண்டும் வேணும் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு தலம் ஒன்று உண்டு அப்படின்னா அது இந்த தலம் தான். யார்கிட்ட கேட்கிறாரு? இந்த கந்த கோட்டத்து பெருமாள் கிட்டதான் ராமலிங்க அடிகளார் கேட்கிறார். முடிஞ்சா நான் கீழே கொடுக்க சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த பாட்டை ஒரு தடவை போய் கேட்டு பாருங்க. அந்த கோவில்ல உட்காந்து இந்த பாட்டை பாடிட்டு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் சம்பத்துக்களும் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றதுதான் அசைக்கவே முடியாத உண்மை. தினம் கோபூஜை நடக்கும்னு சொன்னேன். அப்ப கோபூஜை எங்க நடக்கும்? கோபூஜை பசுமாடு எல்லாமே சுக்கிரனுடைய ஒரு காரகத்துவம். இங்கே தினம் கோபூஜை நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா மயில் இருக்க மாட்டேங்குது, முன்னாடி வெள்ளை யானை இருக்குது, கொடிமரம் இப்படி ஒரு மாதிரி இருக்கு. உள்ள அழகைய வடிவமான அந்த அருப்பெரும் ஜோதி கடல் உள்ள அப்படியே சுயம்புவா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இந்த பக்கம் சித்தி புத்தியோட பிள்ளையார் அமர்ந்து கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காந்துருக்காரு. அது மட்டுமா, இந்த பக்கம் சரஸ்வதி, இந்த பக்கம் மகாலட்சுமி, இந்த பக்கம் தேவின்னு இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா கொண்டு வந்து உட்காந்து இந்தா இந்தா இந்தான்னு சென்னை வாழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கோயில்னா சென்னை மட்டும்தாங்க. எல்லா ஊர் மக்களையும் தன்னகத்தை மந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு வந்து அந்த அடையாளமே எங்க இருக்குன்னா சென்னை தான். போடு போடு எதிர்பார்த்தேன். புரியுதா? எந்த ஊருக்காரங்களாலும் சென்னை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில ஜெயிச்சுட்டுவாங்க. சென்னப்பட்டினம் போனவன் ஜெயிக்காம வந்ததில்லை அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அப்போ ஒட்டு மொத்தமா எல்லா கடவுளுடைய அருளையும் தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி வேணுமா இந்தா, காசு வேணுமா இந்தா, அறிவு வேணுமா இந்தா, பொருள் வேணுமா இந்தா, லிக்விட் கேஷுக்கும் நான் இருக்கேன், பெரிய கேஷுக்கும் நான் இருக்கேன். ஏன்னா குரு என்பவர் பெருநிதிக்கு இறைவன், சுக்கிரன் என்பவர் லிக்விட் கேஷ். இந்த பக்கம் தினம் கோ பூஜை பண்ணி லிக்விட் கேஷும் வர வைப்பாரு, இந்த பக்கம் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ண வச்சு பெரும் நிதிக்கும் இறைவனாக அவன் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப 2 காரணி, எல்லா காரணியும் இயக்கக்கூடிய ஒரு காரண மூர்த்தியாக அங்கிருக்கிறார் இந்த கந்த கோட்டத்து கந்த பெருமாள். அவரை போய் நீங்க வழிபாடு செய்து விட்டு வர 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 நான் திருவோணம்னு சொல்லும் போதே சந்திரனுடைய ஆளுமை. சந்திரனால யாரு? மனோகாரங்க தான். மனசுக்கு ஒண்ணு கொடுத்தா போதுமா? போதும்ன்ற வார்த்தை சொன்ன சரித்திரமே இல்லை. சொல்லியிருந்தா நம்ம ஏன் இப்படி உட்காந்துருக்க போறோம்? ஞானியால இருந்திருப்போம். அப்ப எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது பத்தாது பத்தாதுன்னு சொல்ற மனசுக்கு நீ கேட்கறதெல்லாம் இந்தா இந்தா இந்தான்னு கொடுக்கறதுக்காகவே நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கடவுள் தான் இந்த கந்த கோட்டத்து முருகன். அவரை போய் வழிபாடு செய்து விட்டு வர 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 வாழ்வில் கண்டிப்பாக வெளிச்சம் வருவதை கண்கூடாக உணர முடியும். நிறைய ஞானிமார்கள், நிறைய சித்தமார்கள், நிறைய சித்த புருஷர்கள், எங்க உங்களுக்கு பிரச்சனை வருது? உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது பணப்பிரச்சனையா, உடனே அங்கே கோபூஜை பண்ணி, இப்போ ஒரு வழக்கம் இருக்குங்க, உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கு, உங்களால் தீரவே முடியல, டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்கன்னா கூட, ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், முருகன் மனசு வச்சா எப்பேற்பட்ட விஷயத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவான். ஏன்னா அவன் பேரே வைத்தியநாதன் தான், இல்லை மருத்துவ காரகத்தா தான். அப்போ மருத்துவனால என்ன வந்துடும்? அங்கே சூரியன் வந்துடும். அதனால தான் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஒரு தலமாக இந்த தலம் அமைந்திருக்கிறது. உத்திராடம் என்பது உங்களுக்கு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, அங்க ஏதோ ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு தசை நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கிரகம் உத்திராடத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் உடனே போய் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கந்த கோட்ட பெருமானையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையும் வழிபாடு செய்து விட்டு வர 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 கண்டிப்பாக வாழ்க்கையில் மேன்மையில் மட்டும்தான் இருப்பீர்கள் என்பதுதான் தின்னும். முடிஞ்சா அரளிப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் சாத்திட்டு வாங்க. அரளிப்பூ மாலை போட 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 முருகனுடைய அருள் அல்டிமேட்டா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்பதுதான் மறுக்கவே மறைக்கவே முடியாத உண்மை.